மகாபெரிவா சரணம். குழந்தைகளுக்கு பெயர்கள் சூட்டும் பொழுது முருக பக்தர்களாக இருந்தால் அந்த முருகனுடைய பெயரையே சூட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. ஆண் குழந்தை என்றால் என்ன பெயர் சுட்டுவது என்று யோசித்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா? இந்த வைகாசி விசாகத்தில் நமக்கு அற்புதமான ஒரு பெயர் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தா, விசாகம் அப்படின்னு சொன்னோம். நம்ம என்ன சொன்னோம்? மயில் அப்படின்னு நம்ம சொன்னோமா? அதனால தான் முருகனுக்கு விசாகன் அப்படின்னு பெயர். அதாவது அழகான மயிலை போன்ற தோற்றம் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. அடுத்தது இதே பெண் குழந்தையாக இருந்தால் விசாகா அப்படின்னு சொல்கிறதாம். அதாவது அழகான மயில் போன்ற தோற்றம் உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதான். ஆக பெண் குழந்தையாக இருந்தாலும் முருகப்பெருமானின் பெயரை சுட்டலாம் என்று அற்புதமான ஒரு பெயர் நமக்கு இன்று கிடைத்திருக்கிறது. இனி ஒரு நாள் நாமும் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது எந்த ஒரு பெயரை சுட்டச் சொல்லி நாமும் சொல்லி பார்க்கலாம் இல்லையா? மகாபெரிவா சரணம்.